நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய சாதாரண மக்களும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். அந்த அப்ளிகேஷன் என்னென்னா தமிழ் ஜியோ இன்ஃபர்மேஷன். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் இருக்கிற லொக்கேஷனோட லேண்ட் ஓனர்ஸு, அதோட சர்வே நம்பரு, பட்டா சிட்டா டீட்டெயில்ஸு, இது அனைத்தையும் நம்ம ஒரே ஆப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ஆப் எப்படி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி அதில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம மொபைலில் முதல்ல ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு சர்ச் பாக்ஸில் தமிழ் ஜியோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோடு பண்ணதுனால எனக்கு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் இந்த ஆப்போட அதர் டீட்டெயில்ஸை பார்க்கணுன்னா இந்த ஆப்போட டைட்டிலை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் மொபைல் நம்பர் லாகின் ஸ்க்ரீன்ஷாட்டும், அதோட லோடிங்கு, அப்புறமேட்டுக்கு அந்த சர்வே டீட்டெயில்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு உங்களுக்கு இந்த லொக்கேஷன் எனேபிள் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி யூஸ் லொக்கேஷன் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா அதில் அந்த ஸ்கொயரில் உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு முன்னாடி உங்கள் மொபைலுக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும். இந்த ஓடிபி மேக்ஸிமம் 99% பீப்புள்ஸ்க்கு ரிசீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஆப்போட ஆப் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கிளியர் டேட்டான்ற ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு அந்த ஆப்போட இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிட்டு திரும்பவும் இந்த பாக்ஸில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த டைமில் கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த ஓடிபி ரிசீவ் ஆகிறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. இப்போ நான் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு செகண்ட் டைமாக மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணுறப்ப எனக்கு அந்த ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு. அந்த கிடைச்ச 4 டிஜிட் ஓடிபியை இந்த ஸ்கொயர் பாக்ஸில் என்ட்ரி பண்ணிட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இது ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இதில் நேம் மட்டும்தான் உங்களுக்கு நெசசரி. மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்பில்ட் ஆகும். இமெயில் ஐடி உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு செகண்ட் அதே லோட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த மொபைலில் ஆப்போட இன்டர்ஃபேஸுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் ஜிபிஎஸ் எனேபிள் ஆகாத முடிக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஒன்ஸ் ஜிபிஎஸ் எனேபிள் ஆகிடுச்சுன்னா இந்த க்ரீன் கலர் லைன்ஸ், ரோஸ் கலர் லைன்ஸ், இதெல்லாம் சர்வே நம்பர், சப்டிவிஷன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நீங்கள் புதுசாக ஒரு லொக்கேஷனோட டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். செகண்டாக இந்த ஜிபிஎஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டும் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தேர்டாக இந்த லாங்குவேஜ் ஆப்ஷன், இதில் தமிழ், இங்கிலீஷ் அப்படின்ட்டு நீங்கள் எதை வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த க்ரீன் கலர் லைன்ஸ், ரோஸ் கலர் லைன்ஸ் சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பரை மென்ஷன் பண்ணணும். அதை இங்கே எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். செகண்ட் கூகுள் சேட்டலைட்டு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் மேப் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் அது நார்மல் தான், அது ஒன்றும் யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு டவுன் சைடில் லெஜெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டோட்டலாக 8 கலர்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு கலரும் எந்தெந்த கேட்டகரியை மென்ஷன் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட் ஐக்கானை பயன்படுத்தி இந்த லெஜெண்டை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 242ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் டீட்டெயில்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா அந்த பொண்ணுக்கு நேராக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேட்டா ஃபெச் ஆகிட்டு உங்களுக்கு ப்ளூ கலர் ஐக்கானில் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டிடும். இதில் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேண்டோட ஓனர்ஸ் யார் யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அந்த சர்வே நம்பர் என்ன, லேண்ட் டைப்பு, சாயில் டைப்பு, அப்புறமேட்டுக்கு அதோட பட்டா நம்பரு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸையும் நீங்கள் இந்த ஒரு ரிஜிஸ்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதில் பட்டா நம்பர் 747 அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. தேர்ட் ஆப்ஷனுக்கு இந்த பட்டா நம்பர் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி இந்த ரெட் ஐக்கானை பயன்படுத்தி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ரிஜிஸ்டர் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டில் எஃப்எம்பி ஸ்கெட்ச் அப்படின்றத ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவோட ஸ்கெட்சை ஓப்பன் ஆகும். இதில் தேவையான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கலாம். இதில் டவுன்லோட் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு பட்டா நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் முன்னாடி நோட் பண்ண 747 என்ட்ரி பண்ணிட்டு தேடுதுன்னு கொடுத்தீங்கன்னா வியூ ஆல் இன் மேப் டவுன்லோட் பட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோடு பட்டா கொடுத்தா இந்த சிட்டா
டவுன்லோட் ஆகிடும். இந்த சிட்டாவுக்கும் நம்ம அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுற சிட்டாவுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. அதில் QR கோடு ஜென்ரேட் ஆகும், இதில் QR கோடு ஜென்ரேட் ஆகாது. இது ரெண்டு மட்டும்தான் இதில் டிஃப்ரென்ஸு. மற்றபடி இந்த சிட்டாவுக்கும் அந்த சிட்டாவுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வியூ ஆல் இன் மேப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பட்டா நம்பரில் ஒரே ஒரு சப்டிவிஷன் நம்பர், ஒரே சர்வே நம்பரில் மட்டும்தான் லேண்ட் இருக்குது. அதனால் இந்த ப்ளூ கலர் ஐக்கான் வந்து சிங்கிள் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு 342ல் 4th சப்டிவிஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த பட்டா நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா இதில் டோட்டலாக 2 ஏரியா இருக்குது. 2 ஏரியா வந்து வியூ ஆல் இன் மேப் கொடுத்தீங்கன்னா இந்த 2 ஏரியாவும் இந்த மாதிரி ப்ளூ கலர் ஹைலைட்டில் வந்து விசிபிள் ஆகும். ஒன்று வந்து 342, ரெண்டாவது வந்து 346 அப்படின்ற ஒரு 2 ஏரியாவும் இதில் வந்து விசிபிள் ஆகும். இதே மாதிரி அந்த பட்டாவில் எத்தனை ஏரியா இருக்கோ அத்தனை ஏரியாவும் செப்பரேட்டாக இதில் வந்து விசிபிள் பண்ணி பார்க்கலாம். நிறைய சர்வே நம்பர்ஸு ஒரே பட்டா கீழே வரப்போ அதோட FMB எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் டோட்டலாக 2 சப்டிவிஷன் நம்பர் சர்வே நம்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து 346 கிளிக் பண்ணி அதோட FMBயை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு முடிச்சுட்டு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நம்பரு 342 கிளிக் பண்ணிங்கன்னா அதோட FMBயை வந்து இதில் ஜென்ரேட் ஆகி நீங்கள் விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு நியர்பையில் இருக்க சர்வே நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதர் லொக்கேஷன்ஸை நீங்கள் எதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த சர்ச் ஐக்கானுக்கு பக்கம் இருக்க GPS ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, வில்லேஜ், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷனோட GPS வந்து ஓப்பன் ஆகும். இது சேம் லைக் எது மாதிரினா நம்ம கூகுள் மேப்பில் எப்படி லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சேம் தான். இது வந்து சர்வே நம்பரை பேஸ் பண்ணி அந்த வில்லேஜை பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு காட்டுது. இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பரை உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த நம்பரில் 4th சப்டிவிஷனை கிளிக் பண்ணி நான் ஃபெச் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு முன்னாடி எப்படி ஜென்ரேட் ஆச்சோ அந்த மாதிரி ஏர் ரிஜிஸ்ட்ரு, FMB, இந்த பட்டா நம்பர் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். ஒன்ஸ் இந்த லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா மேலே அந்த ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணாலும் இந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதோட ஏர் ரிஜிஸ்ட்ரு, அதோட FMB, அந்த பட்டா நம்பரை நோட் பண்ணிட்டு நம்ம இந்த செட்டாவை டவுன்லோட் பண்ணுறது இந்த ஆப்ஷன் எல்லாமே சேம் தான். நம்ம லொக்கேஷன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மற்றபடி எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. நம்ம நார்மலாக GPS கூகுள் மேப்பை எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த லொக்கேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம சர்வே நம்பர், சப்டிவிஷன் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு நம்ம இருக்கிற லொக்கேஷனோட ரியல் டீட்டெயில்ஸை வந்து இதில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. இந்த ஆப்போட அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஈஸியாக ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த லொக்கேஷனோட லேண்ட் ஓனர்ஸ் யார், அது சிட்டா டீட்டெயில்ஸ் என்ன, அந்த பட்டா நம்பர் என்ன, அதோட FMB ஸ்கெட்ச், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சிங்கிள் ஆப்பில் வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நார்மலாக நம்ம தமிழ் நிலம் வெப்சைட்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு கேப்சா வெரிஃபிகேஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அது FMB, சிட்டா, ஏர் ரிஜிஸ்ட்ரி எதுவாக டவுன்லோட் பண்ணாலும் நம்மளுக்கு வெறும் கேப்சா வெரிஃபிகேஷன் மட்டும் போதுமானதாக இருந்தது. ஆனால் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேப்சா ப்ளஸ் மொபைல் OTP வெரிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த மொபைல் OTP வெரிஃபிகேஷனும் ஒரு நம்பருக்கு 5 டைம்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணதுனால ஒரு மொபைல் நம்பரை பயன்படுத்தி 5 டைம்ஸ் மட்டும்தான் அந்த OTP என்ட்ரி பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான டேட்டாஸை வந்து அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா நம்ம வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக இந்த தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா FMB வெரிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம், சிட்டா வெரிஃபிகேஷனுக்கு, பட்டா நம்பரு, லேண்ட் ஓனர் வெரிஃபிகேஷன், சப்டிவிஷன் நம்பர் வெரிஃபிகேஷன் போன்ற அனைத்து வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கும் இந்த தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம டோட்டல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டாவில் நம்மளுக்கு எது நெசசரியோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மொத்தம் தமிழ்நிலம் அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ட்ரி பண்ணிட்டு அந்த சிட்டா ஆகட்டும், FMB ஆகட்டும், ஏர் ரிஜிஸ்டர் ஆகட்டும் அஃபிஷியலாக நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிட்டாவுக்கும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட சிட்டாவுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதோட இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அதோட இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இதில் வந்து QR கோடு எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. ஆனால் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறது QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு சில டைமில் தமிழ்நிலம் அஃபிஷியல் வெப்சைட் வந்து ரன் ஆகாது போகும். அந்த மாதிரி டைமில் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுற சிட்டாவை கூட நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேலும் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.